is embarrassed by that right hand. அடே தோட்டம்லாம் நிக்குதுடா. இது வருது நல்லா வாயில. என்னது ஒன்னா சேர்ந்துட்டாங்களா? ஆமா, எனக்கு மரணத்துக்கு மூலிகை நடந்துருச்சு. நல்லா பண்றத பண்ணிட்டு முதல்ல ஒழுங்கா மன்னிப்பு கேளு. சாண்ட்ரா சொன்ன பிரினாஷ் எடுத்து லவ் கேம் ஓவர்னு சொன்னவங்க அவங்ககிட்ட போய் பண்ணிட்டு பைத்தியம், சரியான பைத்தியம். யாருமே இன்னும் அவங்க மட்டும் பண்றாங்கன்னு நீ பார்த்துக்கோ. தப்படிச்சுக்காதீங்க, அவருக்கு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம். மென்டல்ல என்ன வெளிய உட்கார வைக்கிறீங்க? இடுப்புல ஒரு சங்கிலி போட்டு உள்ள கட்டி வைக்க வேண்டியதானே? கொசுகடி மாலு இறுக்கி அணைச்சு ஒரு நாரப்பயல. என்ன பண்றதுனே புரியல. ஒன்னும் அவங்கள சாகடிக்கணும், இல்ல நாம சுத்துறோம். சாண்ட்ராக்கா அது பண்ணது அதெல்லாம் பொண்ணு பயந்துட்டா, அதனால நான் சாரி கேட்டேன். இப்பவும் சொல்றேன், இந்த மாதிரி 3 பேர் 4 பேர் உள்ள கூப்பிடாது. அவங்க 2 பேருமே சண்டை போட்டு சேர்ந்துக்கிறாங்க. இவங்க நடுவுல கேட்பாங்க. சத்தியமா சாவும்ல செத்த பையல. நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. சாண்ட்ராக்காக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்னு எனக்கு பிடிக்கும்னு நீயா நினைச்சுக்கிறியா? தம்பி, இது வேண்டாம். பல முறை என் வண்டிக்கிட்டே வந்து சத்தம் போடுறேன், இது நல்லா இல்ல. சண்டை போட்டேனா நான் வந்து உங்ககிட்ட? நேர்ல போட மாட்டீங்க, பின்னாடி வந்து உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன். நானா உனக்கு வாய்ப்பு அந்தபடி பேசுறதுக்கெல்லாம் இங்க கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. உங்களுக்கு கோவம் வரணுமே, அடிக்கலாமா தோணுதுல? உங்ககிட்ட மூஞ்சிக்கு நேரா தானே பேசினேன். இல்ல நிறைய வாட்டி பின்னாடி தான் பேசிருக்கீங்க. நான் பின்னாடி பேசினதுக்கு என்ன ப்ரூஃப் சொல்லு? தேவையில்லாம வாய விடாது. பிரச்சனைன்னு வந்துட்டா நாங்களாம் உள்ள பூந்து கடை வைப்போம். நீ கடையை வச்சு பிரச்சனை பண்ற. முன்னாலதான் இப்படி பேசுறது அவன் என்ன புரியுதா பாரு? உங்ககிட்ட நான் பேசினால்தான் தப்பு. தேவையில்லாம என்ன இப்படி வந்து பேசிட்டு இருக்கிறது உன்னாலதான். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நான் ஒன்னும் உங்ககிட்ட வந்து அவன் லவ் கேம் பண்றேன்னெல்லாம் நான் சொல்லவே இல்ல பாரு. அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அது நீ அங்க சொல்லி இருக்கணும். அவ இப்ப என்ன பேசும்போது நீ சொல்லி இருக்கணும். உனக்காக பேசி நான் இவ்வளவு வாங்கி கட்டிக்கிறேன், எனக்கு தேவையா இது? நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. அக்கா அஃபண்ட் ஆயிட்டீங்களா? சாரிக்கா. இதுக்கு மேல என்ன அக்கான்னு கூப்பிடாத கமருதீன். அதை விட டேய் ஏகாம்பரம்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்படுவேன். ஆனா இன்னொரு தடவை இவன் அக்கான்னு சொன்னா இந்த குரங்கு பையில அம்மியை வச்சு அப்படியே நசுக்கி போடுவேன். சூட்கேஸ் மேட்டர் வந்து நீங்க 3 வாரம் கிட்ட சண்டை போட்டுருந்தீங்க. நீங்க இல்ல அது டேய் விட்டுரு, அது விட்டுரு, அப்படி பேசாத. அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. எல்லாரையும் விட்டு இப்ப என் தலையில ஏற வந்திருக்கு. பெரிய நியாயமானவர். பெரிய நியாயமானவங்க. யாரு ஃப்ராடு? யாரு ஃப்ராடு? சும்மா இருடா. வாய முறா குரங்கு. வார்த்தை அளந்து பேசு, புரியுதா? வார்த்தை அளந்து பேசு, அவ்வளவுதான். மாமா கோவம் வந்துருச்சு. என்னாச்சு சாண்ட்ரா? வாய வச்சுட்டு சும்மா இருக்க முடியும். பிளடி கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல. சத்தியமா சொல்றேன், பக்கத்துல வராது. நீ வராது என் பக்கத்துல, அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஏன்டா கேக்கல? போன வாரம் உனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க சண்டைக்கு போல, அவன் என்ன போட்டு அந்த அடி அடிக்கிறான். திரும்பி பார்த்தா என்ன அம்மோடு விட்டுட்டு ஓடி போயிட்டியாடா. அத்தனை பேர் முன்னாடி என் மூஞ்சில கரிய பூசிட்டியாடா. பாரு போய் அவங்கிட்ட முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. நான் அவன் லவ் கேம் பண்ற அப்படின்னு நான் அப்படி சொல்லவே இல்லை. என்னெல்லாம் பேசிட்டு இருக்க தெரியுமா? நீ எல்லாம் ஒரு ஃப்ராட். என்ன உங்களையா? அந்த சொக்கநாத என்ன பேச்சு பேசிட்டான் தெரியுமா? அவங்க பர்சனல் எப்படி நீ ஃப்ராடுன்னு சொல்லுவா. நீங்க பண்ற அக்ரம பிரச்சனைக்கு இன்னொருத்தர் எப்படி அப்ப இதுவாகுவாங்க? கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாத பேசுற. ஏடா மணிப்பர்ஸ் வாயா, நீ என்ன பல்லு விளக்கிட்டு பேசுறியா விளக்காம பேசுறியாடா? போய் தயவுசெய்து வந்து சாரி கேளு அவள்கிட்ட. சாரிக்கா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். இதெல்லாம் ரொம்ப ஓவர். பேச வரப்ப இப்படி எடுத்துட்டு ஓடுறதெல்லாம் வந்து ஏப்பா பேச விட்டு போயிட்டே நான் பார்த்தேன். ஏய், வந்ததுல இருந்து லேகே வித்துட்டு இருந்தா எவனா கேப்பா? இந்த ஃப்ராடுன்னு சொல்றவங்கள என்ன பண்ணி கிழிச்சாங்கன்னு தெரியல. இன்னொருத்தவங்க ஃப்ராடுன்னு சொல்றது இல்ல. ஃப்ராடுக்கு ஏதாவது மீனிங் கூட தெரியுமான்னு தெரியல. பாய் ஃப்ரெண்டாவது ஆய் ஃப்ரெண்டாவது சேர்த்து எந்திரிச்சுக்கோ. ஆனா இவங்க வந்து இதை வச்சே வந்து அவங்க தனியா ஒரு கேம் விளையாடுறாங்க. அதுதான் எனக்கு பிடிக்கல. கண்ணாடி சார் அது ஒரு சப்போர்ட்டிவா, ஒரு இமோஷனல் சப்போர்ட்டா அவங்க இருந்திருக்காங்கல்ல. எதிர்காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ வாண்ட் ரிவெஞ்ச். டாஸ்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், மென்டலி கான்சென்ட்ரேட் பண்ணணும், பிசிக்கலி கான்சென்ட்ரேட் பண்ணணும். வை இதுக்கு நீ பேசாமலே இருந்திருக்கலாம். எதுக்கு வந்து நீ பேசுன? It's a surprise. வந்து
உங்க மூஞ்சிகளுக்கு இங்க சாண்ட்ரா கிட்ட பேசணும்டா. பேசுறேன். அவ வந்து she was also there. எனக்கு இத பாக்கும்போது வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 6. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சபரியை தான் இது பண்ணணும். Looks like he was embarrassed by that right hand. Spear. இதே மாதிரி கமருதினி பாரு இப்ப பிடிக்கிறீங்களான்னு பாக்குறேன்டாவா. நான் சின்ன பையன் தானே என் மேல கை வச்சு விட்டா எங்க அண்ணன் டிக்கெட் மேல கை வச்சு பாப்பா. என்னடா பண்றீங்க? தலையில ஸ்டேரிங் வச்சா தார் ரோடு போற மிஷின் மாதிரியே இருப்பீங்க. ஒட்டு மொத்தமா மேல ஏறி யூசும் த்ரோ கிளாஸ் மாதிரி உடைச்சிட்டீங்களா? சபரிக்கு வரல நீங்க சூப்பர் இந்நேரம் கொண்டிருப்பாங்களா அவன? ஐயாடி களத்து மேட்ல நல்ல அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. மூச்சு என்னடா குவிந்து கிடக்கிறீர்கள் மாமிச மலைகளே, எழுந்து தொலைங்கடா. லெப்ட் கால சைடு வாங்குது. வண்டு முருகனா இருந்த என்னைய வகத்திலேயே மேய்ச்சி மிச்சு நண்டு முருகன் ஆக்கிட்டாங்கடா. நான் இவனுக்காக பண்ணேன் அவனுக்காக பண்ணேன்லாம் கிடையாது. உங்களை கையை எடுத்து விட பாக்குறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு பண்றீங்கன்னா கையை எடுத்து விடுறது என்னுடைய கேம் தான். நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்னு கேக்குறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். பிடிக்கிறாங்கடோ பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ. ஏய் அவளை போய் இழுத்துட்டு வாங்கடா. சரிங்க. ஏய் இறங்கு இறங்கு. கையை பிடிக்கிற எது விட்டு குரங்கு மேல விரே கையை. டேய் கையடா. காப்பாத்துங்க. ஐயோ தம்பி இது கட்டி ஊரே கூப்பிடுது தம்பி. வாயை பத்தி தூக்கிட்டு வாடா அவளை. சரிங்க. இல்ல அழுத்தி விடுறமா வெளியே வந்துட. கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஏய் சும்மா இப்படி சொல்லாத. சரி கேவலமா இருக்கு. ஏய் விட்டு தொலைங்கடா. இது வருது நல்லா வாயில. என்னடி வெச்சத்தை கேக்குற? சத்தியமா நீங்க பண்ணீங்க பாரு நல்லாவே இல்ல. சரிமா வாட் இஸ் திஸ்? கழுத்து வெட்டி போட்டு காலம் வச்ச மாதிரி சாரிங்கறா மன்னிச்சுங்கறா. ஏன்டா கோலத்தரமா பின்னாடி வந்து வெட்டுறீங்க? நீங்க எல்லாம் உண்மையிலே ஆம்பளையா இருந்தீங்கன்னா நேருக்கு நேரா நெஞ்சுக்கு நெஞ்சு மோதிப்பாங்க. நடுவுல யாரு காலு? அதெல்லாம் எடுத்துறீங்க. நான் எந்திரிக்க மாட்டேன். ஐயா அப்படியே வெட்டி புரியும் சொல்ல வந்தேன். இப்படி யார் வாடா கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா செத்து 10 நிமிஷம் ஆயிருக்கு. எடுத்துட்டு வந்து அவளை ஒட்டிடுவோம். ஐயோ முதல்ல ஜெயிக்க வைக்கிற மாதிரி ஆசையை கட்டி எல்லாத்தையும் புடிங்கி விட்டான் அவன். ஒரு நேக்கா தான் உருட்டுறேன். வாங்க நான் டைம் சொல்றேன். எஸ்கேப் ஆயே நமக்கு. விக்ரம்கே போலாமே. விக்ரம்க்கு போங்க. அவங்க தான் ஓடிட்டீங்க இருக்காங்க. ஓடி போங்க விக்ரம் கிட்ட. போங்கண்ணே ஸ்பீடா ஓடி போங்க. இரு ஓ ஜோடியா மிஸ் ஆறீங்களா நீங்க? இப்ப பாரு. இதுவரைக்கும் நடந்தது சதி, இப்ப நடந்தது விதி. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. மட்டும் ஒரு ஐடியா பண்ணிருந்தாங்கன்னா எப்பவும் நீங்க வெளியே போயிருக்கோம். அரோராக்கு ஒண்ணு இங்க ஒண்ணு அடுத்தது பாத்துக்கலாம்னு விட்டாங்க. அது சரியான டைமிங். சுபி ஏன் வந்து இப்ப பிடிக்கல விக்ரம்? இருக்காங்கல்ல. அண்ணனை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு மனசுல தங்கச்சிக்கு சொந்த ரத்தம். திவ்யாவை நீ அமுக்கும் போது வினோத் சொல்லிருக்காரு அதை எடுத்து விக்ரம் இதுல வைங்க அப்படின்னு. அப்பயும் நீ வந்து மாட்டேன்னு சொல்லிருக்க. அடுத்து அரோராவை அமுக்கும் போது அப்பயும் வைக்கல.
ஜோடியா மிஸ் ஆகுறீங்களா நீங்க? எடுங்க இவ்வளோ நேரம் நாங்கள் எத்துமேங்க நாங்கள் அவன் பாரு அண்ணனை காப்பாற்றி அண்ணன் 2 பேரும் நல்ல ஸ்கோர் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணியிருக்கான். 7 வந்துருச்சு அவனுக்கு 8 வந்துருச்சு. பிளான் பண்ணிட்டீங்களோ? இவன் ஏத்தமை இவனை விட்டு வச்சாங்க. இவன் வந்து கம்மியா இருக்கான். மாஸ்டர் பிளான். அவங்க என்ன புனிதவங்க, அவங்க ஆப்போசிட்ல யாரா நின்னா ஏங்க இந்த புனிதர்கள்லாம் என்ன பண்ணிருக்கணும், அங்க ஒரு அநியாயம் நடக்கும் போது என்ன பண்ணிருக்கணும், தட்டி கேட்டு இருக்கணும், தடுத்து இருக்கணும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அது சொல்றது பாரு கமல்ஜன் மட்டும்தான், திவ்யா 3 பேர். ஏன்னா நீ 2 தடவை ஓட்டலான்னு சொன்னப்போ நீ வேணான்னு சொல்லியிருக்க. சுபி வேணான்னு நீ ஒண்ணு வச்சிருக்கல மண்டையில, அப்ப அவர் அதை மண்டையில வச்சிருப்பாரு தானே. உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஹவுஸ்மேட்ஸ், நியூ இயருக்கு ஃபுட்டுடா, Dress, நியூ இயர் ஸ்பெஷல் டின்னர். இப்ப சாப்பிடணுங்க. ஆமா, எல்லாரும் போய் திருப்தியா சாப்பிடுங்க. நீயும் வாப்பே. நானமாடா பாசக்கார பையில விட்டுட்டு சாப்பிடவே மாட்டேலடா. சாப்பாட மொத்தமா ஊத்தி இட்லியை பண்ண சாட்டிடா. உள் கட்டு கட்டுற மாதிரி. அடவா